அனைவருக்கும் வணக்கம். இயந்திர மோட்டார் வாகனத்தில் இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் டயர் தேய்மானத்தை புரிந்து கொண்டு அதற்கான காரணங்களை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை தருவோம். இந்த பாடத்தின் முடிவில் நாம் பின்வருபவை செய்ய முடியும். பல்வேறு வகையான டயர் வியர்களை புரிந்து கொள்ளுங்கள். டயர் தேய்மானத்திற்கான காரணங்களை கண்டறியவும். டயர் தேய்மானத்தை சரி செய்வதற்கான தீர்வுகளை கண்டறியவும். இதற்கு தேவையான கருவிகள், உபகரணங்கள், பொருட்களை சேகரிப்போம். ட்ரைனிஸ் டூல் கிட், பிரஷர் கேஜ், இன்ஸ்பெக்ஷன் lamp with cord, wheel spanner set, compressor, jack, cotton waste தேவைக்கேற்ப, ஆயில் கேன் தேவைக்கேற்ப. நாம் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான டயர் வியர்களை பற்றி பார்ப்போம். Rapid wear at the shoulder, rapid wear at the center, cracked tires, wear on one side, feather edge, bald spots, scalp wear. டயர் வியர்களின் வகைகளை அடையாளம் காண இப்போது கற்றுக்கொள்வோம். இரு சக்கரங்களிலும் ஃபெதர்கள் அணியும் முறை கால்விரல் அணிவதை குறிக்கிறது. சீரற்ற வியர்கள் கேம்பர் வியர்களை குறிக்கிறது. டயர் ட்ரெட் இண்டிகேஷன் சுற்றளவை சுற்றி ஒழுங்கற்ற டயர் தேய்மானம் கப் தேய்மானத்தை குறிக்கிறது. டயர்களின் மாறுபட்ட அளவுகள் காரணமாகவும் சீரற்ற தேய்மானம் ஏற்படலாம். குறைந்த காற்றழுத்தம் காரணமாக வெளிப்புற எட்ஜ்களின் அதிகப்படியான தேய்மானம் ஏற்படலாம். அதிக காற்றழுத்தம் காரணமாக டயரின் மையத்தில் அதிக தேய்மானம் ஏற்படலாம். சீரற்ற டயர் தேய்மானத்திற்கான காரணங்கள்: டயரின் அண்டர் இன்ஃப்ளேஷன் அல்லது ஓவர் இன்ஃப்ளேஷன், டயரின் சுழற்சி இல்லாமை, வாகனத்தின் அதிக வேகம், அதிகப்படியான கேம்பர், இன்கரெக்ட் டோ, அன்பேலன்ஸ்ட் வீல் அல்லது டயர் குறைபாடு, வீல்களின் மிஸ் அலைன்மெண்ட் மற்றும் சஸ்பென்ஷன். சீரற்ற டயர் தேய்மானத்திற்கான தீர்வுகள்: குறிப்பிட்ட அளவிற்கு டயர் காற்றழுத்தத்தை சரி செய்யவும். குறிப்பிட்ட நிலைக்கு டயர் கேம்பரை சரி செய்யவும். குறிப்பிட்ட நிலைக்கு டோவை சரி செய்யவும். சக்கரத்தை மாற்றும் வகையில் பேலன்சிங் செய்யவும். சஸ்பென்ஷனை ஆய்வு செய்து அவ்வப்போது டயரை சுழற்றவும். இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொண்டவை: பல்வேறு வகையான டயர் வியர்களை புரிந்து கொள்ளுங்கள். டயர் தேய்மானத்திற்கான காரணங்களை கண்டறியவும். டயர் தேய்மானத்தை சரி செய்ய தீர்வுகளை கண்டறியவும். இந்த பதிவை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.